ஹவு டு ஓவர் கம் ப்ரொக்ராஸ்டினேஷன், தள்ளி போடும் பழக்கத்தை எப்படி நம்ம விடுறது. நம்ம ஒரு விஷயத்தை எடுப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்ப்போம், இப்போ வேண்டாம், யோசிச்சுட்டு சொல்கிறேன், இப்படி நம்ம தள்ளி போடுற பழக்கத்தை நிறைய பேர்கிட்ட இருக்கும். இது காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று, அது உங்களால் செய்ய முடியாது, கொஞ்சம் பெயினாக இருக்கலாம், இல்லை அது சந்தோஷம் கொடுக்காத மாதிரி இருக்கலாம். அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கோ செய்கிறதுக்கோ நம்ம எடுக்க மாட்டோம். அதனால் அதை தள்ளி போடுவோம். சந்தோஷமான விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்கிறது. எக்ஸாம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, ஒரு பையன்கிட்ட போய் ஒரு குழந்தைகிட்ட போய் நீ படிக்கணும், ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோன்னு சொல்லி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, நான் விளையாண்டுட்டு படிக்கிறேன் அப்படின்னு. அது என்னன்னா, விளையாடுறது சந்தோஷம், இது ஒர்க்கு, ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணணும், ஆனால் அது பிடிக்காத மாதிரி இருக்கும், அது ஒரு பர்டன் மாதிரி இருக்கும், அது சோம்பேறித்தனம், எப்படி வேணும் எடுத்துக்கலாம். பிடிக்காம இருக்கும், சோம்பேறித்தனையும் இருக்கும். அப்போ நம்ம அடிச்சு குழந்தை இப்ப நீ படிச்சுட்டு தான் நீ போகணும்னா அது உட்காந்து படிக்கும், எழுதும். இது என்னன்னா, நம்மளுக்கு அது படிக்கணும்ன்றது கஷ்டம், ஆனா அந்த அதுக்குன்னு அடி வாங்குறோம்ல, அது பெரிய கஷ்டம், வலிக்கும், எல்லாம் பண்ணும். அது பதிலாக இதை பண்ணிட்டு நம்ம விளையாட போயிடுவோம்னு யோசிக்கும். அப்ப தள்ளி போற பழக்கம்ன்றது இப்படிதான் ஆரம்பிக்கும். எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும். குழந்தைகிட்ட இருக்கிறது அதான், பெரியவங்கிட்ட நம்ம வர்றது அப்படிதான். ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா, ஆஃபீஸில் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்கன்னா உடனே அந்த டைமில் முடிக்கணும். அது முடிச்சுட்டா அடுத்தவங்க அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படி செயின் மாதிரி தான் சில ஒர்க்கெலாம் இருக்கும். உதாரணமாக சாஃப்ட்வேரில் எப்படி இருக்கும், இந்த மெடிக்கல் கோடிங்கில் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கோட் பண்ணுவாங்க, அடுத்து அது QC பார்ப்பாங்க, அதுக்கடுத்து அதை மேலே அனுப்புறது, அதுக்கு சீனியர் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டிஎல் பார்ப்பாங்க, மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இப்படி போய் லாஸ்ட்ல அந்த கிளைண்ட்ல சேரும். இதுதான் அந்த ஸ்டெப் இருக்கும். ஒரு ஸ்டெப்ல நீங்க விட்டுட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு 60 கோடிங் பண்ணணும்னா நீங்க பண்ணிருக்கிறதே 50னா 10 பெண்டிங்ல போகும். நாளைக்கு பாத்துக்கிறேன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு கமிட்மெண்ட் பண்ணிருப்பாரு மேனேஜர், எப்ப நான் சொல்ல டாப் லெவல்ல இருக்க என்ன பண்ணிருப்பாருன்னா, இன்னைக்கு 1000 இது நான் டெலிவரி பண்றேன் அந்த மெடிக்கல் கோடிங்ல. ஆனா இங்க 10 விட்டுட்டா என்ன ஆகும், 990 தான் வரும். அவங்க சொன்ன கமிட்மெண்ட்டை அங்க ரீச் அவுட் ஆக முடியாது. அப்ப இதெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்குமோ அதை யோசிக்காம தன்னையை மாத்திரம் யோசிக்கிறது, அதை உட்கார்ந்து பண்ணாம சம்பளம் வருது, எல்லாம் வருது, எனக்கு டைம் இல்லை, எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு வேலை அப்படின்னு அந்த கமிட்மெண்ட்ஸா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில ஒத்துக்குவாங்க. சேல்ஸ்ல நடக்கும், நானா ஒத்துருக்கேன், காலையில ஒரு கமிட்மெண்ட் பண்ணுவேன், இன்னைக்கு நான் 5 லட்சம் பண்றேன், 1 லட்சம் பண்றேன், இப்படி ஏதாவது கமிட்மெண்ட் பண்ணுவேன். ஈவினிங் 0ல இருப்பேன். மேனேஜர் என்ன பண்ணிருப்பாருன்னா, பிரான்ச் மேனேஜர் டாப் லெவல்ல கொடுத்துருப்பாரு. டோட்டலா எல்லாருமே நாங்க இன்சூரன்ஸ் வேலை வாங்கும்போது ஒரு 10-15 பேர் இருப்போம். அப்போ ஒவ்வொருத்தையும் ஆளுக்கு 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் சொல்லுவோம். டோட்டலா பார்த்தாலே அது ஒரு 10 லட்சம், 15 லட்சம் போய் நிற்கும். கமிட்மெண்ட் கொடுப்பாரு, வந்திருக்கிறது 15,000 வந்துச்சுன்னா மேனேஜருக்கு அங்க அவருக்கு எந்த அளவுக்கு இதாகும். ஏன்னா அப்படி கமிட்மெண்ட் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த இதெல்லாம் யோசிக்காம தள்ளி போடுற விஷயங்கள் நிறைய இடத்துல நடக்கும். காரணம் என்னன்னா, அவங்க கேட்கறாங்க, கொடுக்குறாங்க, 30ஆம் தேதி, ஆனா நம்ம சம்பளம் வந்துருது, இது இன்னைக்கு பண்ண வேணாம், நாளைக்கு பண்ணிப்போம், இன்னும் இன்னைக்கு 2ஆம் தேதி தானே ஆகுது, இன்னும் 30 நாள் இருக்குல்ல, இந்த மாசம் முடியும் போது நம்மளோட டார்கெட்டை முடிச்சிடலாம். அப்போ நீங்க நாளைக்கு பண்ணலாம்னு பண்ணும்போது நானும் அனுபவிச்சிருக்கிறேன். அது பண்ண என்ன ஆகும்னா, இந்த மந்த் நான் கமிட்மெண்ட் கொடுத்துருப்பேன், 10 லட்சம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா முடிக்கும் போது பார்த்தா என்னால 1.5 லட்சம் கூட தாண்டி இருக்க முடியாது. அப்ப பெண்டிங் எவ்வளவு போயிருக்குன்னா 8.5 lakhs போயிருக்கும். அப்ப மேனேஜருக்கும் அந்த ப்ராப்ளம் வரும், நம்மளுக்கும் அந்த ப்ரமோஷன் அது இதுக்கு நம்ம டார்கெட்லயும் ஆகும் போது நம்மளுக்கு அந்த கார்பரேட்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நிறைய பேர் பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம். இந்த மாதிரி தள்ளி போறது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஆரம்ப காலத்துல 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த 10ஆம் தேதிக்குள்ள நம்ம கால்ஸ் பாக்குறது, வேலை பாக்குறது, கஸ்டமர் பாக்குறது, ஃபாலோ பண்றது, காலையிலான இதே கோ த்ரூ பண்ணியிருந்தோம்னா 11ஆம் தேதியில இருந்து ஏதாவது ஒண்ணு அவுட்புட் வந்திருக்கும். போன மாசம் பார்த்ததெல்லாம் அவுட்புட் வந்திருக்கும். போன மாசம் நான் பார்க்கல, இந்த மாசம் நான் ஒழுங்கா பார்க்கலாம், 3ஆம் மாசம் வேலை தூக்கிடுவாங்க. ரைட்டுங்களா? இதான் நடக்கும் நிறைய கார்பரேட்ல. சம்பளம் கொடுக்குற பெருசா இருக்கும், 40,000 50,000 கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் நான் எப்ப கோ த்ரூ பண்றேன்னா 2008ல. அப்ப தள்ளி போற பழக்கத்தை வைக்கும் போது திடீர்னு ஒரு மாசம் நான் பண்றேன்னா, பெஸ்ட் பிரான்ச் மேனேஜர் எல்லாம் அவர் அவார்டு வாங்குறாரு, நான் சேல்ஸ் மேனேஜர் வாங்குறேன், ஒரு வாட்டி டெப்டி மேனேஜர் ஆகுறேன், அப்போ ஆகுறேன். இப்படியும் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப நான் பண்ண வேலைக்கு அவுட்புட் அங்க அங்கீகாரம் கிடைக்குது. தள்ளி போடாதனால, நான் செஞ்சுக்கிட்டே இருந்தனால நடந்தது. செய்யாதப்ப திட்டு வாங்கினேன், வேலையோட தூக்கிடுவேன்னு மிரட்டுறாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு டிப்ரெஷன் ஆகும். அந்த தப்பு. ஆனா 1ஆம் தேதி ஆனா நம்மளுக்கு 31ஆம் தேதியில 30ஆம் தேதி நைட்டு நம்மளுக்கு டான் அக்கௌண்ட்ல பணம் விழுகும். வரலன்னா உடனே HR பிடிச்சி கேட்கறது, அட்மின் கேட்கறது. ஆனா நம்ம வேலையை அவங்க கேட்கறாங்க, நம்ம தள்ளி போடாம இருந்தோம், செஞ்சு முடிச்சிருக்கோம். இது மாதிரி பல இடத்துல நம்ம பண்ணிருக்கோம். சராசரி வாழ்க்கையில நம்ம வீட்டுல கிளீனிங் பண்ணணும்னு நம்ம நினைச்சிருப்போம்,
வேண்டாம் இந்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த வாரம் பார்க்கலாம்னு இப்படி வாரம்னு போயிருக்கோம். பொங்கலுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும்னு நினைப்போம், பொங்கலே தாண்டிடும். அப்போ வீடியோ கிளீன் பண்ணாம அசிங்கமா இருக்கும், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நம்மளுக்குள்ளேயே வந்து அது தேவையில்லாத நம்ம தூக்கி போறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம், வீட்டை கிளீன் பண்றது, வீட்டுல ஒரு பத்தவங்கிட்ட நம்ம கமிட்மெண்ட் பண்றது, பையன்கிட்ட கமிட் பண்றது, ஒய்ஃப்ட கமிட் பண்றது, ஆஸ் அ பேரண்டா நம்ம என்ன செய்யணும் இது பண்றது. இல்ல பையங்க ஏதாவது தப்பு பண்ணா அந்த தள்ளி போற விஷயத்த படிக்கணும், நீ படிக்கணும்ப்பா, இது அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃபா நீ படி அப்படின்றத அதை நம்ம கொடுத்தோம்னா தான் இந்த பிள்ளைங்க அந்த குழந்தைகள் படிக்க வரும். தள்ளி இப்போ பரவாயில்ல நீங்க விட்டுரு டிவி பாரு அப்படின்னா அந்த குழந்தையோட எண்ணத்துல இருக்குன்னு அப்பா அம்மாவே ஒன்றும் சொல்ல, டீச்சர் தானே நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுருவோன்னு இந்த இதை படிக்கிறத விட்டுக்கிட்டே இருக்கும் போது அதோட லைஃப் சைக்கிள்லுமே நிறைய சேஞ்சஸ் வரும்போது அங்க பிரச்சனையும் எங்க வரணும்னா படிக்காம போகும், ஜாலியா இருக்கும்னு நினைக்கும். அதுக்கு தேவை வந்து அந்த எந்த பிரச்சனையில மாட்டிக்கணும் சந்தோஷம் மாத்திரம் தான் மாட்டிருக்கும். ஆனா இதை செய்யணும்ன்றத அந்த ஹார்டு அந்த சோம்பேறித்தனத்தினால என்ன ஆயிடுதுன்னா பண்ணாம விட்டுறது. அப்ப ஸ்கூல்ல டீச்சர் திட்டுவாங்க, அடிப்பாங்க. இதனால ஸ்கூலுக்கு போறதே பயப்படும், படிக்கிறது கஷ்டமா இருக்கும், படிப்பே வேணான்ற போற நிலைமைக்கெல்லாம் பல குழந்தைங்களுக்கு ஆகிறதுக்கு காரணமே அங்கதான். தள்ளி போடுற பழக்கத்தை நம்ம கொடுக்கறனால, செல்லம் கொடுக்கறனாலையும் நம்மளே வந்து அந்த மாதிரி நடக்கிறனால நம்ம குழந்தை இப்படி ஆயிடும், வேண்டாம் நம்மளுக்கு ஒரு நாள் கொடுப்போமே, அந்த ஒரு நாள் நம்ம கொடுக்குற ஒரு விஷயங்கள் இப்படி வந்து நிற்கும். படிப்பே வேணான்றது வந்து நிக்கிற லெவலுக்கு போகும். அப்ப நம்மளோட திங்கிங்க மாத்தாத வரைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை இதுதான் நான் சொல்ல வருது. எல்லா வீடியோலையும் இவ்வளவு வீடியோ நான் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ, அப்ப நான் இது தள்ளி போடாம உட்கார்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தனாலதான் எனக்கு ரிசல்ட். இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி இவ்வளவு பண்றேன், இவ்வளவு எனக்கு அப்ரிசியேஷன் கிடையாது, இவ்வளவு கமெண்ட் வருது, லைக் வருது. வரதுக்கு காரணம் 1.5 வருஷம் நான் தள்ளி போட்டிருந்தேன்னா நாளைக்கு பண்ணலாம் பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்கும், பண்ணிருக்கவே முடியாது. இப்போ உட்காந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்றேன். அப்ப இன்னைக்குள்ள நான் ஒரு 5 பண்ணணும், இன்னைக்கு டேட் 5 பண்ணணும், நாளைக்கு ஒரு 5 பண்ணணும், 10 நாள் பண்ண 50 வரும். அப்போ அதுக்கடுத்து 11வது நாள்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், நான் வீடியோ ஷூட் பண்ண தேவையில்லை, எடிட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ டெய்லி நான் எடிட்டும் பண்ணுவேன். 11வது நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ண தேவையில்லை, வெறும் எடிட்டிங். அப்ப என் கையில ஒரு 50 வீடியோ இருக்கும். அப்ப என்னால வந்து 2 மாசம் என்னால வீடியோ போட முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் இதை பிளான் பண்ணி தள்ளி போடாம நான் பண்ணாம தான் உங்களுக்கு வீடியோ வருது. நான் ஷூட் இப்போ உங்களுக்கு நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நான் 1 மாசமோ 2 மாசம் முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ தான் நீங்க பாப்பீங்க. ஆனா ஆன் டேட்ல வீடியோவும் நான் ஷூட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து டிசம்பர் 2, இன்னைக்கு நான் ஷூட் பண்றேன். இந்த வீடியோ என்னைக்கு அப்லோட் பண்றேன்னு எனக்கே தெரியாது. அந்த டேட்ல பழைய வீடியோ எல்லாம் போட்டுட்டே வரும், இது ஒரு டேல அப்லோட் ஆகும். அப்ப பாருங்க, நீங்க இந்த டேட்டை செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாள் கழிச்சு இந்த வீடியோஸ் வருது. இது மாதிரி நம்ம தள்ளி போடாம பண்ணாம தான் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த பழக்கத்தை எப்படி நீங்க கொண்டு வரலான்றதான் நான் சொல்ல போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாரம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். டெய்லி காலையில எந்திரிக்கணும், ஏர்லி மார்னிங். அது என்ன டைம் வேணா வச்சுக்கோங்க. நான் பிரம்ம முகூர்த்தம் டைம்ல நான் எந்திரிப்பேன் 4:30 மணிக்கோ 5:30 மணிக்கோ, அது ஏதோ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்ப அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணும் போது அலாரம் அடிக்கும் போது அந்த இது வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணாம எந்திரிக்கிற மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும். இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு 5 நிமிஷம் தூங்குவோம், அப்படியே ஸ்னூக்கஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா பண்ணக்கூடாது. அலாரம் அடிச்ச தோறுல எந்திரிக்க பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் அந்த 7 நாள், வெறும் 7 நாள் தான் சொல்றேன், இந்த 1 வீக் மண்டே ஆரம்பிக்கிறீங்கன்னா சண்டே வரைக்கும் இந்த 7 நாளும் நீங்க அதை கடைபிடிச்சாகணும். திருப்பி 8வது நாள் இன்னொரு பழக்கத்தை எடுத்துக்கணும். படிக்கணும்னு நினைக்கிறது அந்த 8வது நாள் நான் கரெக்டா அந்த டைம்ல நான் படிப்பேன். முதல் வாரம் என்ன சொல்றேன், அலாரம் வைக்கும் போது சவுண்ட் கேட்கும் போது எந்திரிச்சிருங்க. 8வது நாள் என்ன சொல்றேன், ஒரு புக் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, 8 நாள் படிக்கிறீங்க. அது ஒரு பக்கம் கூட படிங்க, ஒரே ஒரு பக்கம். டெய்லி அந்த ஒரு பக்கம் இருக்கும், ஒரு 10 லைன் 20 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பக்கத்தை ஒரு பக்கமா டெய்லி படிங்க 8 நாள். 9வது நாள் உங்களுக்கு தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிடாதீங்க. நல்ல ஹெல்த்தியானது ஃபுட்ஸ் இருக்கும், ஆனா உங்களுக்கு பிடிக்காது. ஆனா வீட்டுல சொல்ற மாதிரி கீரையோ, வீட்டுல சொல்ற வெஜிடபிள்ஸோ, வீட்டுல சமைக்கிற விஷயங்கள், கடையில இல்லாததை சொல்றேன், கடையில சாப்பிடவே கூடாது. வீட்டுல இருக்கிற ஃபுட்டை சாப்பிடுறது, அதுவும் உங்களுக்கு எதெல்லாம் நல்லதுன்னு வீட்டுல சொல்றாங்களோ ஆனா அது உங்களுக்கு பிடிக்காது. சில பேர் கத்திரிக்காய் பிடிக்காது, சில பேர் பாவக்காய் பிடிக்காது. இப்படி எதெல்லாம் பிடிக்காம இருக்கும் அதை ஒரு வாரம் எடுங்க. அந்த டேல இருந்து கரெக்டா 7 நாள் இந்த நான் முதல் சொன்ன மாதிரி காலையில் எந்திரிக்கிறது, அடுத்து நீங்க வந்து படிக்கிறது, சாப்பிடுறது சொல். திருப்பி ஒரு வாரம் என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் 7 நாள், வாக்கிங்கோ, ஜாக்கிங்கோ, மெடிடேஷனோ, ஏதோ ஒரு விஷயத்த 7 நாள். இதை வந்து நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 நாள் வந்துருச்சு. 4 வாரம் கணக்கு சொல்றேன், 7 நாள் கணக்கு சொல்றேன், 28 நாள் வருது. டோட்டலா வந்து 30 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. 30 நாள் வச்சுட்டு நீங்க இது பண்ணீங்கனாலே நான் சொல்ற பிராக்டிஸ் வந்து முதல் எந்திரிச்சத டைம் நீங்க 8வது நாள் டிராவல் ஆயிடுவீங்க. திருப்பி அதே மாதிரி அலாரமே வைக்காம எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது அந்த 7 நாள் பண்ணது அதுக்கடுத்த ஒரு 8வது நாள் என்ன
பண்ணுவீங்க, நீங்க தன்னறியாமே 3 பக்கம் 4 பக்கம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணுவீங்க. அதுவும் டிராவல் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பார்த்தா இது ஒரு பழக்கமாவே இருக்கும். தள்ளி போடுறதே உங்களுக்கு வராது. ஒரு 7 நாள் எதெல்லாம் உங்களால முடியாதோ, எதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியலையோ அந்த 7 நாள் கடைப்பிடிச்சு பாருங்க. அந்த ஒரு 7 நாளுக்கு 8வது நாள் தன்னால நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுல எதுலையுமே வந்து சொல்லிட்டாங்க, இந்த மோட்டிவேஷன்ல சொல்லிட்டாங்க செஞ்சிடணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அதை உணர்வுபூர்வமா பண்ணணும், எனக்கு மாற்றம் வரணும், அதை நினைச்சிட்டு பண்ணீங்கனாலே உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். கண்டிப்பா சொல்றேன். 7வது நாள் உங்களுக்கு 2-3 நாள் கழிச்சு 3வது நாள் 4வது நாள் உங்களுக்கு எந்திரிக்கிற பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிடும். படிக்கிறதே 4வது நாள் கழிச்சு ஒரு பெனிஃபிட்ஸ் தெரியும். சாப்பிட்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ், அதுல உங்களுக்கு டைஜஷன் ஆகும்போது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அப்போ உங்களுக்குள்ள பாடி, உங்களுக்குள்ள திங்கிங் எல்லாமே ஒரு சேஞ்சஸ் ஆகும்போது இந்த பழக்கம் டிராவல் ஆகும். என்ன ஆகும்னா நல்ல எண்ணங்களை தோண்ட வைக்கும், நல்ல விஷயங்களை தோண்ட வைக்கும், நல்ல புக்கை படிப்பீங்க, நல்ல சாப்பாடை சாப்பிடுவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு பாடியே சேஞ்சஸ் ஆகும். நீங்க ஒரு பிரைட்டான பர்சனா, நீங்களே உங்களுக்கே ஒரு புது மனிதரா நீங்க கண்ணாடி பார்க்கும்போது தெரியும். பல பேர் நீ மாறி இருக்கன்னு சொல்றது காரணமே இந்த பழக்கத்தை நீங்க டிராவல் பண்ணும்போது. இதை வந்து டோட்டலா ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க கண்டிப்பா நான் வந்து 4 வாரத்துக்கு நான் சொல்றேன், இது நீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வாரம் ஒரு 3 மாசமோ நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 90 நாள். அப்ப பாத்துக்கோங்க 4 அப்ப என்ன ஆகும்னா 12 பழக்கத்தை மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அதுல மினிமமா ஒரு 6-7 பழக்கத்தை நீங்க லைஃப் லாங் கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தள்ளியே போட மாட்டீங்க, எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருங்க. இப்படிதான் மனசை மாத்த. ஏன்னா மனசு ஒரு குரங்கு, நம்ம இப்படி பழகிட்டோம். கொஞ்ச நேரம் தூங்குவோம். இதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் எல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வெளியில லீவு. இங்க உள்ள எல்லா நாளும் நம்ம இந்த வேலையை செஞ்சே ஆகணும். தூங்குறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி. நான் சொல்ற அந்த எக்ஸாம்பிளா நான் சொன்ன அத்தனையும் கேப்பே விடக்கூடாது. காலையில அந்த டைம் பண்றீங்கன்னா பண்ணிருங்க, சாப்பிட்றீங்கன்னா அந்த டைம் பண்ணிடுங்க. கரெக்டா உங்களை கவனிங்க. சிலது கூட பண்ணுங்க. காலையில எந்திரிச்சா தண்ணி குடிக்கிற பழக்கத்தை பண்ணலாம். ஏர்லி மார்னிங் நான் அதை பண்றேன். ஃபுல் டே பண்றதோட வெளியில போனா நம்மளுக்கு இவ்வளவு தண்ணி குடிச்சா யூரின் போகணும்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு பதிலாக பெட்டர் காலையில அந்த 5 மணிக்கு ஃபுல்லா ஒரு தண்ணி நிறைய 1 லிட்டர் குடிக்கிறீங்கன்னா 7 மணிக்குள்ள நீங்க திருப்பி இன்னொரு 1 லிட்டர் குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வெளியில போறதுக்குள்ளயுமே 2 லிட்டர் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1/2 லிட்டராவது வெளியில போகும். அப்ப அந்த ப்ராப்ளம் இல்லாம இது ஒரு சேஞ்சஸ் படிக்கும். இதனால என்ன ஆகும்னா நம்ம உள்ள இருக்கிற கழிவுகள், அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு, அந்த வேஸ்டேஜ் யூரின் இதில் இருக்க எல்லாமே மாறும். அப்ப ஃபுட்டுல இருந்து எல்லாமே மாறும் போது நம்ம எண்ணங்கள்ல இருந்து நம்ம வடிவம் ஒண்ணு பறக்கும் பாத்தீங்களா, அங்க இருக்கும். அப்ப நீங்க வாழ்க்கையில தள்ளியே போட மாட்டீங்க. எந்த விஷயத்தையும், படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, வீட்டுல எது சொன்னாலும் சரி, நீங்க வேலை பிசினஸா இருந்தாலும் சரி, எல்லாமே அப்டேட்ல இருப்பீங்க. டான் பண்றதுக்கு அந்த பழக்கத்தை வரதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நிறைய விஷயத்த நீங்க தள்ளி போட்டே இருந்திருப்பீங்க. நிறைய விஷயத்த. இந்த குரூப் 4 வந்து ஃபார்ம் வாங்கலாம், நாளைக்கு வாங்குவோம், கடையில பார்த்துருப்போம், சரி அப்புறம் வருவோம், வேற வேலையா இருக்கு, ஏன்னா படத்துக்கு போகணும்னு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற மாதிரி இருக்கும், இப்படி நம்ம பண்றோம். இன்னொன்னு கூட நீங்க பண்ணுங்க, மொபைல் ஸ்கிரீன் டைமை குறைக்க பாருங்க. அதுக்கு பதிலாக வந்து அட்லீஸ்ட் நீங்க ஒரு தொடர்ந்து நீங்க ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பாக்குறீங்கன்னா அட்லீஸ்ட் 1/2 hour to 1 மணி நேரம் அதை குறைக்க பாருங்க. அதுல தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பதிலாக மோட்டிவேஷன் சம்பந்தமா, ஏன் சம்பந்தமா வீடியோ கூட நீங்க பாத்தீங்கன்னா அது நல்லதுதான். ஏன்னா நான் எதுவுமே தப்பான விஷயங்கள் எதுவும் சொல்ல, நல்லது செய்யணும்ன்றக்காண்டி சொல்றேன். என் பழக்கமே எப்படின்னா, ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணும், அது நல்லதா சொல்லணும். தப்பா இருந்துச்சுன்னா நான் பேச மாட்டேன், நல்லதா இருந்தா நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு இது நல்லதா பட்டுச்சு, இன்ன வரைக்கும் 250 வீடியோக்கு மேல நான் பண்ணிட்டேன். அப்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு இதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. பல பேரோட கேள்வி, பல பேரோட அழுகை, பல பேரோட சந்தோஷங்கள், பல பேர் இந்த நான் சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையில எந்திரிக்கிறதோ, இந்த பிரம்மத்துல பண்றதோ, அவங்க இந்த பழக்கத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போதே அப்ப என்னையமா நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் மாத்திரம் கிடையாது, உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சில பேர் உங்க வீடியோனால நான் சேஞ்சஸ் ஆயிருக்கேன், இந்த தாட் நல்லா இருக்கு, உங்ககிட்ட கனெக்ட் ஆகுது, இப்படிலாம் சொல்லும் போது சில பேர் என்ன அப்பான்னு சொல்றது, அப்போ சில பேர் பிரதர், சில பேர் பையன், இப்படிலாம் சொல்லும் போது ஒருத்தவங்க உறவுகள். அப்ப இதுல வந்து எனக்கு ஒரு கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. அப்ப நான் ஒரு வீடியோ நான் பண்ணாம விட்டுருந்தேன்னா, யூடியூப் ஆரம்பிக்காம இருந்தேன்னா இது எனக்கு கிடைச்சிருக்காது. என்ன இருந்தாலும் பண்ணுவோம், நம்ம தெரிஞ்சதை சொல்லுவோம், தள்ளி போட வேண்டாம். அது பாக்குறவங்க பார்க்கட்டும், ஒருத்தரால் பார்க்கட்டும். இன்னைக்கு இவ்வளவு பேர் பாக்குறீங்க, லட்சம் பேர் என் வீடியோ பாக்குற லெவலுக்கு வந்திருக்குன்னா அது காரணம் தள்ளி போடல, செய்ய வேண்டிய வேலையை செய்யற, ரிசல்ட் என்னன்னு யோசிக்கல. அது என்ன வேணா இருக்கட்டும், அது எனக்கு பணம் கொடுக்குமா கொடுக்காத, நான் அது பெரிய லாபம்னா ஆக மாட்டேன், அதெல்லாம் நான் யோசிக்கல. இன்னைக்கு இந்த வேலையை நான் பண்றேன், வீடியோ ஷூட் பண்றேன், இன்னைக்கு எடிட்டும் பண்ணுவேன், எல்லா வேலையும் டாபிக்ஸ் ரெடி பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது என் தாட். அதை தான் நான் உங்களுக்கு செய்ய சொல்றேன். ஆக்ஷன் எடுத்துருங்க, தள்ளி போடாதீங்க. ரிசல்ட் என்ன வேணா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வழியே
என்னன்னா அது ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, நாளைக்கு பண்ணோம்னா இன்னும் தள்ளுங்க, என்னைக்கு பண்ணாலும் அந்த வேலையை நீங்க தான் பண்ணணும். ரைட்டுங்களா? நீங்க பண்ணாம தான் ஒர்க் ஆகும்னா அது இன்னைக்கே பண்ணிட்டு போயிருக்கும். தப்போ ரைட்டோ சில விஷயங்கள்லாம் பண்ணிடணும். தள்ளி போட போட என்ன ஆகும்னா வெயிட்டேஜ் ஏறிட்டே இருக்கும். ப்ராப்ளமோட வெயிட்டேஜ் ஏற ஏற நீங்க ஒரு 10 நாள் முன்னாடி பண்ணீங்கன்னா ஓரளவு குறைஞ்சிருக்கும். நீங்க வெயிட் 10 நாள் கழிச்சு ரொம்ப போகும்போது அந்த ப்ராப்ளம் இன்னும் எக்ஸ்ட்ரீம்ல போய் நிற்கும் போது நீங்க என்ன பண்ணாலும் அதை மாற்றவே முடியாது. லைஃப்ல நிறைய மேட்ரு பேச வேண்டிய நேரத்தில் பேசியிருக்கணும், பேச மாட்டோம், நாளைக்கு பார்த்துக்குவோம். சில பேர்லாம் தள்ளி போடலாம், சில விஷயங்களை தள்ளி போடலாம். எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டோம்னா இன்னைக்கு வேலை செய்யணும், வேலை செஞ்சே ஆகணும். இன்னைக்கு என்னென்ன கடமைகள் இருக்கோ அந்த கடமைகள் எல்லா தரப்புலையும் பண்ணணும். பிசினஸ் மேனா இருந்தாலும் பண்ணணும், படிக்கிறவங்களாலும் பண்ணணும், வேலை பார்க்குறவங்களாலும் பண்ணணும். நீங்க என்ன துறையில் இருக்கீங்களோ அது பண்ணி தான் ஆகணும். எந்த ஏஜா இருந்தாலும் அவங்கவுங்க கேட்டகரி. 13 வயசுல இருந்து இருக்கிறீங்களா, நீங்க 65 வயசுக்கு மேல இருக்கிறீங்களா, இந்த கேட்டகரியில் இருக்கும் அவங்கவுங்க ஸ்டேஜ்ல என்ன இருக்கோ செய்யுங்க. ஒரு குடிமகனா வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது உங்க கடமையை பாருங்க, உங்களை யோசிங்க, உங்களை ஒழுக்கமா வச்சுக்கோங்க. நம்மளே மாத்துவோம், எண்ணத்தை மாத்துவோம். என்ன சொசைட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. நீங்க கொடுத்தாதான் உங்க ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கும். அந்த ஜென்ரேஷன் இன்னும் மாறும். அப்போ ஒரு 30 வருஷம் கழிச்சு நல்ல ஜென்ரேஷனை கொண்டு வரதுக்கு, ஏன்னா இப்ப மிக்சட் ஆஃப் பீப்புள் இருக்கும். பல பிரச்சனைக்கு காரணமே பேசிக் ஒழுங்கா இல்ல. அந்த பேசிக்கை மாத்துறதுக்கு என்னோட வீடியோட எண்ணத்தை மாத்த சொல்றேன். அந்த எண்ணத்தை மாத்தணும்னாலே மாறும். அப்போ ஒரு விஷயத்தை நீங்க தள்ளி போடாம இருக்கிறதுக்கு ஒரே வழி இன்னைக்கு இப்பே செய்யுங்க. இப்ப ஏதாவது செய்யணும்னு இப்ப ஸ்டார்ட் பண்ணிருங்க. அந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள டக்கு டக்குன்னு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. செஞ்சிருங்க, யோசிக்காதீங்க. பேசணுமா, பிரச்சனையா இருக்கா, டக்குன்னு பேசிடுங்க. ஏதாவது ப்ராப்ளம் சொல்யூஷனா உடனே எடுங்க. ஏதாவது பணத்தை பத்தி யோசனையா, கடன் வாங்கணுமா, என்ன வாங்கணுமோ, அதுக்கு என்ன வழி இருக்கு, எப்படி நம்ம அதுல ஓவர் டேக் பண்ணலாம், அதை பண்ண பாருங்க. நம்மளுக்குள்ள ஏகப்பட்டது. படிக்க வேணுமா, படிச்சிருங்க. ஆபீஸ்ல மேனேஜரை பார்த்துட்டு சொல்லணுமா, போய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. எனக்கு இந்த இதனால லீவ் போட்டேன், நான் வேலை பார்க்குறேன். நான் ஆரம்ப காலத்துல வேலை பார்க்காம என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃப்ரைடே வந்தா மூவி பார்க்கறது என்னோட பழக்கம். ஃப்ரைடே ஈவினிங் ஆனா பார்க்குற பழக்கம். அப்போ நான் கார்பரேட்ல இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ஈவினிங் சில நேரம் கால் எனக்கு வரும். ஆஃபீஸ் போறது போகாது நம்மளோடது. ஆனா பாஸ்ட மார்னிங்கே சொல்லிடுவேன், இன்னைக்கு நான் ஒர்க் பண்றேன், முடிஞ்சா 4 மணிக்குள்ள பண்ணிடுவேன், 6 மணிக்கு தியேட்டருக்கு போயிடுவேன் அப்படின்றத அவருக்கு தெரியும். திட்டுவாரு, ஆனா நான் படத்துக்கு போயிடுவேன். அடுத்த நாள் சனிக்கிழமை போயிட்டு படம் எப்படி இருக்குன்னு ஏன்டா கதை கேட்பாரு. அங்க அந்த ப்ராப்ளம் அது முடிஞ்சிடும். திட்டுவாரு. சில நேரம் இன்னைக்கு என்னடா படம் போறேன்னு கேட்பாரு. ஒர்க் சில நேரம் முடிச்சிருவேன். இது என்னோட ஹேபிட். சில நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், தலை வலிக்குதுன்னா ஹேபிட் அப்பயும் சரி இப்பயும் சரி படம் பார்க்கறது என்னோட ஹேபிட். அது வெளியில வர்றது என்னோடது. அதுக்குள்ள இன்னொரு உலகத்துக்குள்ள போனேன்னா என் உலகத்தை விட்டு அந்த பிரச்சனை விட்டு உள்ள வர்றது ஹேபிட்டா வச்சிருக்கு. அப்போ போகும்போது என்ன பண்ண, சார் காலைல ஆஃபீஸ் மீட்டிங்லாம் முடிஞ்சிடும், 10 மணிக்கு போய் சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்பாரு. என்னை பார்த்தாலே ஒரு புரிஞ்சுப்பாரு, என்ன இங்க படத்துக்கு எடுத்து போறியா, இன்னைக்கு என்னடா புதன்கிழமை தானு. இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நேத்துல இருந்து இந்த பிரச்சனை வீட்டுல. ரெண்டாவது எனக்கு இந்த அதோட போய் நான் மூட்ல உட்காந்து வேலை பார்க்க மாட்டேன், நாளை காலை ஃப்ரெஷ்ஷா பாக்குறேன் அப்படின்னு. நீ சொன்ன டார்கெட் 1.5 லட்சம்டா, எப்படி நான் மேல என்ன பதில் சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அவரு திட்டு கோவமாப்பட்டு கண்டாமனா திட்டுவார். காதுல வாங்கிட்டு 10:30 மணிக்கு தேட்டருக்கு போற என்னமா தான் இருக்கும், தேட்டருக்கு போயிடுவார். இது ஆபீஸ்ல எல்லாருமே எப்படா அப்படின்வாங்க. ஃபேஸ் பண்ணிட்டு அந்த செகண்டோட முடிஞ்சு. ஈவினிங் ஆபீஸ்ல எல்லாரும் மீட்டிங் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நான் மாத்திரம் காமா இருப்பேன். சில நாள் போக மாட்டேன். அவன் காலையிலேயே சொல்லிட்டு அவன் தப்பிச்சுட்டான், உண்மையா சொல்லிட்டான். நம்ம நீ ஈவினிங்குள்ள 5 லட்சம் கொண்டு வர, 6 லட்சம் இன்சூரன்ஸ்ல அது நடக்கும், இந்த ஃபைல் கொண்டு வர, அந்த ஃபைல், ஒருத்தனும் போன் எடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அவர் சொல்லுவாரு, இந்த நாள் மீட்டிங்ல ஸ்ரீராம் இன்னைக்கு பண்ணா பண்ணிடுவான், இல்லைன்னா போயிடுவான். சில நேரம் போய் சொல்லுவான், ஆனா எனக்கு அந்த டார்கெட் அந்த வீக்ல முடிச்சிருவான். ஆனா நீங்களா சொல்லிட்டு ஈவினிங் போனை எடுக்க மாட்டேங்கிறீங்க. அவன் போன் எடுத்துட்டு கூட பதில் சொல்றான், சார் நான் தியேட்டர்ல இருக்கேன்னு கூட பதில் சொல்றான். நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு எதையாவது சொல்லிடுங்க, போன் எடுத்து நான் அங்க மேல சொல்லணும் இல்லன்னு சொல்றதுக்கு அப்படின்னு எங்கிட்ட சண்டை போடுவாரு. அப்போ அந்த பழக்கம், அந்த இது பாருங்க ஹேபிட்ஸ், அது எனக்குள்ள அந்த ஹேபிட்ஸ். இது இப்போன்னு மாத்திரம் இல்லை, ஒய்ஃபை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி நிறைய இடத்துல இந்த ஹேபிட்ஸ் வச்சிருப்பேன். தள்ளிலாம் போட மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இதுதான் நான் இதுதான் பண்றேன், இதுதான் பண்ண மாட்டேன் இப்படின்றது சொல்லும் போது என் வேலையும் முடிஞ்சிடும், அவங்களுக்கும் ப்ராப்ளம் வராது, என்னை எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க, அவன் செய்வான் செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்களை கொண்டு போய் நிப்பாட்டிடுறது. அப்போ லைஃப்ல என்னால ப்ராப்ளம் வராது, அவங்களுக்கு எது வேணா ப்ராப்ளம் இருக்கலாம், என்னை எதிர்பார்த்துருக்கலாம். என்கிட்ட ரூபா கேட்டாங்கன்னா இருக்கு இல்லை நாளைக்கு யோசிச்சுட்டு சொல்லவா அப்படிலாம் சொல்ல மாட்டேன், தள்ளியே வைக்க மாட்டேன். நாளைக்குமே இருக்காது, என்கிட்ட இப்போதைக்கு இல்ல, நீங்க வேற எங்கேயா பாத்துக்கோங்கன்னா என்னை விட்டுட்டான் வேற யாரும் பண்றீங்க மறந்துடுவான், இன்னொரு ஆளை தேடுவான், எவன் இருக்கும் கொடுப்பான். இப்படி எல்லாருமே நாளைக்குன்னு ஒரு 5 பேர் ஆபீஸ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 பேருமே இல்லன்ட்டா என்ன ஆகும்? அவன் ஒரு யோசிச்சு வந்திருப்பான், எப்படியாவது 5 பேர்ல யாராவது ஒருத்தவங்க கொடுத்துருவாங்க, ஒருத்தருமே கொடுக்கலன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? அவன் ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கலாம். அப்ப அதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தங்க இல்லைன்னா 5ல் 4 ஆயிடுச்சு. இப்போ முடியும்ன்ற பட்சத்துல முடியும்னு சொல்ல பாருங்க, இல்லைன்னா இல்லன்றத அந்த செகண்ட்ல சொல்லும் போது பல பேர்
பல பிரச்சனை தீரும். தள்ளி போறது வந்து கமிட்மெண்ட் கொடுக்கறதோட சில விஷயங்களும் மாறும், நம்மளுக்கும் மாறும், அவனுக்கும் பிரச்சனை இருக்காது, நம்மளுக்கும் பிரச்சனை. பல விதத்துல அது வந்து அப்படியே இன்டர்லிங்காவே இருக்கும், உங்களுக்கு தெரியாது அது சில விஷயங்கள்லாம். அப்புறம் பார்க்கலாம், நம்ம கௌரவத்துக்காண்டி சொல்றது, நான் செய்யறேன் பண்றேன் நாளைக்கு பார்க்கலாம் இப்போ இந்த சோழியே இருக்கக்கூடாது. முடியாதுன்னா முடியாது, முடியும்னா முடியும். தள்ளி போடுற பழக்கத்தை எந்த விஷயத்திலையும் வச்சுக்காதீங்க. கடன் கொடுக்கறதாலும் சரி, அன்பு கொடுக்கறதாலும் சரி, எதா இருந்தாலும் நீங்க செய்யறது நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா பாக்குறவங்களுக்கு நீ இவன் இப்படி இருப்பான், இந்த கேள்விக்கு இதான் பதில்ன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இருந்துச்சுன்னா கொடுக்க போறேன், இல்லைன்னா இல்லைன்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி பழக்கத்தை பண்ணும்போது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வந்துடும். ஆஃபீஸ், உங்க பிசினஸ், உங்களோட வீட்டில் பேரண்டா இருக்கும், நீங்க அம்மா அப்பா கூட இருக்கும்போது, இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது தெளிவா இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், தள்ளி போடாம ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னால எப்படி இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, யோசிச்சு பார்த்தீங்க இப்பயே உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும், ஆமா இதை பண்ணோம் அது பண்ணோன்னு. அதை இன்னில விட்டுருங்க, தள்ளியே போடாதீங்க. எந்த விஷயத்தையும் தள்ளி போடுங்க. இன்னைக்கு நீங்க படிக்கணும்னா படிங்க, இன்னைக்கு வேலை செய்யணும் செய்யுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு விதை போடுறீங்கன்னா மரம் உடனே வராது. இன்னைக்கு விதை போட்டாதான் அட்லீஸ்ட் அது ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும். நாளைன்னு போகும்போது என்னன்னா அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும். 5 வருஷம்ன்றது 5 வருஷம் 10 நாள் 15 நாள் அப்படியே 6 வருஷம் ஆகும், தள்ளிக்கிட்டே போகும். மரம் வளர்க்குறதே எப்படி. அப்போ நம்ம இன்னைக்கு பண்ணாத ஒரு விஷயத்த நீங்க தள்ள மனுஷனோட குரங்கு புத்தி தள்ளிக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் பண்ணாமே போயிடுவோம். நிறைய விஷயத்த அப்படிதான் விட்டுருப்போம், நம்மளோட பேஷனையும் அப்படித்தான் விட்டுருப்போம். வேண்டாம் அவங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு இப்படி விட்டு இந்த பேஷனோட அந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் அப்படிதான் விட்டு வைக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னைக்கே பண்ணுங்க, உங்களுக்கு அதுல என்ன வருமோ சின்னதா பண்ணுங்க, அதை டிராவல் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க. அந்த எறும்பு கூடு கட்டுற மாதிரி அந்த சாப்பாடை சேமிக்குமா, சின்னதா பண்ணி அதை ஒரு 6 மாசம் சேர்க்கிறத அடுத்த குளிர்காலத்துல இப்ப இந்த மாதிரி டைம் சரி வெயில் காலத்துல சாப்பிட்றதுக்குலாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நம்ம டிராவல் ஆகிட்டே இருக்க முடியும். நீங்க டிராவல் ஆகணும்னா தள்ளி போடாம, எந்த விஷயத்தையும் நீங்க தள்ளி போடாம இன்னைக்கே பண்ண பாருங்க. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க முடியாது, யாருக்கிட்டையும் நாளைக்கு பண்றேன், தள்ளி போற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இல்லைன்னா இல்ல, ஆமாண்ணா ஆமா. பழக்கத்தை யோசிங்க, பழக்கத்தை மாத்துங்க, எண்ணத்தை மாத்துங்க, எல்லாமே பிரச்சனைக்கே காரணம் அங்கதான் இருக்குன்றதே இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம்னு யோசிச்சாலே எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் வரும். எங்கேயுமே ப்ராப்ளம் வராது, யார்கிட்டையும் மாட்ட மாட்டோம், நம்ம லைஃப்ல கரெக்டா போகலாம். யோசிங்க.